திரும்பவும் வறுத்து அந்த வறுத்த பருப்பு கூடவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு. அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. வதக்கி அதில் இருக்க ஈரம் போக ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். அந்த புளியும் நார் இல்லாமல் எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இதுவும் நல்லா கழுவி காய வச்சு சுத்தப்படுத்தினது, அதையும் போட்டு அது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக தீயில வச்சு நீங்கள் வதக்கணும். வதக்கி இந்த பருப்பு குழாவோடய சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணணும். அதற்கு நீங்கள் ஒரு வாணலி வைங்க. வாணலி வச்சுட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுட்டு ஒரு 3 இல்லை 4 மிளகாய், வரமிளகாய் அதை உடச்சி போட்டுட்டு அதை கூடவே ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகாய் அது நல்லா கொஞ்சம் வருந்ததும் பொரியும் இல்லையா, கடுகு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா அது படப்படன்னு பொரிஞ்சு உங்களுக்கு தெரியும் அந்த பச்சை எல்லாம் போயிடும். போன பிறகு நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா நுறுங்கும் அந்த கருவேப்பிலெல்லாம். அப்போ இது நல்லா சரியாக வறுபட்டு அப்படின்னு. நீங்கள் எப்பவும் தீய வைக்கக்கூடாது. அதாவது உளுத்தம்பருப்புலாம் ரொம்ப டார்க் ஆகக்கூடாது. கரெக்டாக பார்த்து பதமாக இறக்கிடுங்க. இறக்கி இந்த அரைச்ச பொடியாக கூட சேர்த்து நல்லா கலந்து ஒரு காற்று போக, அதாவது சொல்லுவோம்ல, ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த அரைச்சி எடுக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது. அது அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி அந்த டப்பாவில் நீங்கள் மூடி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி, தோசை அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது டக்குன்னு 1 நிமிஷத்தில் இதை அந்த பொடியை ஒரு 3 ஸ்பூன் போட்டு நீங்கள் பச்சை தண்ணியும் ஊற்றலாம், சாதா நார்மல் வாட்டரும் ஊற்றலாம். இல்லை கொஞ்சம் வெதுன்னு தண்ணி ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி ஊற்றியும் சாப்பிட்லாம். அப்போவும் சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு கொஞ்சம் மாதம் வரலாம் வச்சு இதை பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் கூட வச்சு இதை யூஸ் பண்ணலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க, இல்லை வெளியேருந்து வர்றீங்க, டைம் இல்லை அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக இதை பாக்ஸில் போட்டு போய்ட்டு தண்ணி இருந்தால் போதும், கலந்து நீங்கள் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.